மோகன்லால் நடிப்பில் ஜனவரி 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் மலைக்கோட்டை வாலிபன். இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்திருந்தது. இந்த மலைக்கோட்டை வாலிபன் ஒரு பக்காவான பீரியடிக் மூவி. இந்த மலைக்கோட்டை வாலிபன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 23 மலைக்கோட்டை வாலிபன் படத்தை ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில். அடுத்து சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, லாலு, சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த சிங்கப்பூர் சலூன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஓவர்சீஸில் 10 கோட்டா தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வர பிப்ரவரி 23 10 கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணுறாங்க ஓவர்சீஸில். அடுத்து மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தை ஏஎல் விஜய் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அருண் விஜய், எமி ஜாக்சன் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. மிஷன் சாப்டர் 1 ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அருண் விஜய்க்கு நல்ல கம்பேக்கை கொடுத்துருக்கு இந்த படம். இந்த மிஷன் சாப்டர் 1 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 வாரம் கிட்ட ஆச்சு. ஆனால் இன்னுமே ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணலை. நிறைய பேர் இந்த படத்தை ஓடிடியில் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல மிஷன் சாப்டர் 1 படத்தை நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து ப்ளூ ஸ்டார். இந்த படத்தில் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைமோ ஓவர்சீஸில் 10 கோட்டா மற்றும் சிம்பிளி சவுதா வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர பிப்ரவரி 23 அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 29 ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை.